உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இதற்கு முந்தைய காணொளியில நம்ம பினக்கோல் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட வினை மற்றும் வினை வழிமுறைய நம்ம பார்த்தோம். இந்த காணொளியில அதனுடன் தொடர்புடைய சில முக்கிய கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பினக்கோல் மறுசீரமைப்பு வினை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு அமிலம் முன்னிலையில விசினல் டயால்ஸ் வந்து அதனுடைய கரஸ்பாண்டிங் கீட்டோனாகவோ ஆல்டிகைடாகவோ மாறுவதைத்தான் நம்ம பினக்கோலன் மறுசீரமைப்பு வினை அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க பினக்கோல் இருக்கு, ஒரு அமிலத்தோட முன்னிலையில அது வந்து மறுசீரமைப்பு அடைந்து பினக்கோலனாக மாறுகிறது. இதற்கு நம்ம பொதுவா வந்து குளிர்ந்த சல்பியூரிக் ஆசிட், அதாவது குளிர்ந்த கந்தக அமிலத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இது நம்ம ஏற்கனவே முந்தைய காணொளியில நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த காணொளியில நம்ம சில முக்கிய கேள்விகளை பார்த்துருவோம். முதல் கேள்வி, இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ்சி 2013 பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த விசினல் டயால பாருங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 மெம்பர்டு ரிங் இருக்கக்கூடிய ஒரு விசினல் டயால். இதுல சல்பியூரிக் ஆசிட்டை பயன்படுத்துறப்ப ரெண்டுமே சிமெட்ரிக்கலா இருக்கறனால இதுல இருக்கக்கூடிய ஒரு OH வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக வாட்டரா மாறி அது வெளியே உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப்பா இல்ல இங்க இருக்கக்கூடிய CH2 குரூப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரேட்டிங் ஆப்டிடியூட் வந்து ஃபினைல் குரூப்புக்கு அதிகம். அப்ப அது மூவ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைக்ளோபியூட்டனோன் கிடைக்கணும். ஆனா இந்த வினையில அப்படி கிடைக்காது. அதற்கு பதிலாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மெம்பர்டு ரிங் இருக்கக்கூடிய ஒரு கீட்டோன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 மெம்பர்டு ஏற்கனவே ஸ்ட்ரெயினான ஒரு ரிங் சிஸ்டம். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மெம்பர்டு ரிங் சிஸ்டம் அதை விட ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ எப்படி இந்த ஸ்ட்ரெயினாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வினை வழிமுறையை வச்சு பார்த்துருவோம். ஸோ முதல்ல நம்ம ஆசிட் போடுறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆல்கஹால் வந்து புரோட்டான் ஏற்றம் அடைந்து வாட்டரா வெளியே போயிடுது. வெளியே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 மெம்பர்டு ரிங் இருக்கக்கூடிய ஒரு கார்போகேட்டையான் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கார்போகேட்டையான் வந்து ரொம்ப ஸ்டேபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினான ரிங்கு அப்படிங்கிறனால. ஸோ நம்ம முதல்ல பார்த்த வழிமுறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபினைலுக்கு தான் வந்து மைக்ரேட்டிங் ஆப்டிடியூட் அதிகம். ஸோ இங்கேருந்து ஃபினைல் மைக்ரேட் ஆகி போச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கார்போகேட்டையான் கிடைக்கும். அந்த கார்போகேட்டையானும் 4 மெம்பர்டு ரிங் இருக்கக்கூடிய கார்போகேட்டையான். அப்ப இதுவும் ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும். இது ஏற்கனவே ஸ்ட்ரெயின். அங்கிருந்து மாறி வரக்கூடிய இன்னொரு கார்போகேட்டையான் இதுவும் ஸ்ட்ரெயின் ஆன கார்போகேட்டையான். ஸோ இது ஃபர்தரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசனன்ஸ்ல ஈடுபட்டு உங்களுக்கு கீட்டோனை கொடுக்கணும். ஆனா இந்த வினைப்படி இந்த இது கிடைக்காது. இதற்கு பதிலாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா CH2 குரூப், இங்க இருக்கக்கூடிய CH2 குரூப் வந்து அப்படியே மைக்ரேட் ஆகி இந்த இடத்த நோக்கி நகருது. இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் வந்து கிடைக்கும். சரிங்களா? இதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் உள்ள வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 மெம்பர்டு சைக்ளோ புரோப்பேன் இருக்கக்கூடிய ஒரு கீட்டோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த மாதிரி வந்து மாறி நடக்குது? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மைக்ரேட்டிங் ஆப்டிடியூட் வந்து இந்த இடத்துல ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முதல் வந்து நம்ம இந்த சைக்ளோ புரோப்பேன் ரிங் இருக்கக்கூடிய, அதாவது சைக்ளோப்ரோபேன் ரிங்கோட அட்டாச்சா இருக்கக்கூடிய கார்பன்ல கார்போகேட்டையான் இருந்தா எந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்ளோப்ரோபேன் பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன்ல ஒரு கார்போகேட்டையான் வந்துச்சு அப்படின்னா அது ஹைலி ஸ்டேபிளா இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதை வந்து எடுத்துக்காட்டா பாருங்க. இந்த சைக்ளோப்ரோபேன் ரிங்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் அமைப்புகளை பாருங்க. இங்க இந்த பர்டிகுலரா இந்த கார்பனை பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலும் இங்க கார்போகேட்டையான்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கும். செங்குத்தா இருக்கிறனால இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வெகு வேகமா வந்து வேக்கண்டா இருக்கக்கூடிய p ஆர்பிட்டாலுக்கு வந்து அதை நோக்கி நகரும். சரிங்களா?
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்பிட்டால நம்ம ஹோமோ அப்படின்னு சொல்றோம். ஹோமோனா ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். அங்கதான் எலக்ட்ரான்கள் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்போகேட்டையான்ல இருக்கக்கூடிய வேக்கண்ட் பி ஆர்பிட்டால் இருக்குல்ல, அதை லூமோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால், அதாவது அது எம்டியா இருக்கு. அப்ப இது ரெண்டும் செங்குத்தா இருக்கிறனால இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க மாறி வந்துருது. சரியா? இதை வந்து நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பு படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப இங்க சைக்ளோப்ரோபேன் ரிங் இருக்கு, இங்க கார்போகேட்டையான் இருக்கு. இதை பிற பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பாண்டட் எலக்ட்ரான் வந்து இங்க நோக்கி நகருது. நகர்றப்ப இது டபுள் பாண்ட் ஆயிரும், இங்க கார்போகேட்டையான் வந்துடும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இது நகர்ந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு கார்போகேட்டையான் வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டான்சிங் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்டிகுலரா இந்த கேஸை மட்டும். ஸோ இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர்ல இங்க கார்போகேட்டையான் வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினைல் குரூப்பும் வந்து இந்த கார்போகேட்டையான ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஹைட்ராக்சி குழுவும் இந்த கார்போகேட்டையான ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். இந்த காம்பினேஷனா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எஃபெக்டையும் சேர்ந்து பார்க்குறப்ப இந்த பர்டிகுலர் கார்போகேட்டையான் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கனால உடனடியா இது ஃபார்ம் ஆகி அதற்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசனன்ஸ் மூலமா ஹைட்ரஜன் பிளஸ் வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இந்த கேள்வி வந்து ஐஐசி 2013 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போகும். இந்த எடுத்துக்காட்டு ஜாம் எக்ஸாம்ல வந்து 2009 வந்து கேட்கப்பட்ட கேள்வி. இது ரொம்ப சிம்பிளான கேள்விதான். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு விசினல் டயால். இந்த பக்கமும் 5 மெம்பர் ரிங் சிஸ்டம் இருக்கு, இங்கிட்டும் 5 மெம்பர் ரிங் சிஸ்டம் இருக்கு. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எந்த ஹைட்ராக்சி குழு வந்து வாட்டரா இழக்கணும் அப்படிங்கிற எந்த குழப்பமும் இல்லாம ஏதாவது ஒரு ஹைட்ராக்சி குழு வந்து வாட்டரா வந்து வெளியே போய் நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையான் வந்து நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா 1-2 ஷிஃப்ட் நடக்குது. இதுல இருக்கக்கூடிய 2வது கார்பன் மூவ் ஆனாலும் 5வது கார்பன் மூவ் ஆனாலும் உங்களுக்கு விடை ஒன்னா தான் வரும். ஸோ இங்க நம்ம 2வது கார்பன் மூவ் ஆகுற மாதிரி பார்ப்போம். இப்போ 2வது கார்பன் மூவ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிங் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆயிடும். இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஆகி உங்களுக்கு 6 மெம்பர் ரிங்கா மாறிடும். இதன் பிறகு ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் உள்ள வர்றப்ப உங்களுக்கு இது ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு ஸ்ட்ரக்சர் வரும். ஃபர்தரா H+ இழந்து உங்களுக்கு இந்த கீட்டோனை கொடுக்கும். சரிங்களா? இது வந்து ஜாம் 2009 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வி நான் வந்து முக்கியமான கேள்வியா நான் கருதுறேன். இது வரைக்கும் கேட்கப்படலை. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் விசினல் டயால்ல ஒரு பக்கம் 5 மெம்பர் ரிங் இருக்கு, இன்னொரு பக்கம் 6 மெம்பர் ரிங் இருக்கு. இப்ப கார்போகேட்டையான் இங்க ஃபார்ம் ஆனாலும் இல்ல இங்க ஃபார்ம் ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்ப நம்ம ஆசிட் பயன்படுத்துறப்ப உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஏ பாசிபிள். எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 மெம்பர் ரிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 மெம்பர் ரிங் வந்து கிடைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6 மெம்பர் ரிங் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 7 மெம்பர் ரிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைரோ காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனுடன் சேர்த்து இப்ப இங்க ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷனா மாறிடுச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்து இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஆசிட் முன்னிலையில இழந்து ஒரு வாட்டரா வெளியே போய் உங்களுக்கு இந்த மாதிரி அல்கீன் ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகலாம். இந்த 3 விதமான ப்ராடக்ட் வந்து நீங்க ஆசிட் பயன்படுத்துறப்ப இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் டயால்ல வந்து இந்த மாதிரி வினை வந்து நடக்கலாம். சரி, இப்ப உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். இந்த வினைய கண்டிஷனை பொறுத்து பார்த்தீங்க, அதாவது வினை சூழ்நிலையை பொறுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூஷனும் மாறுது. முதல்ல இருக்கக்கூடியதை பாருங்க. முதல் கண்டிஷன் 20% சல்ஃபியூரிக் ஆசிட், 20% வந்து கந்தக அமிலத்தை பயன்படுத்துறப்ப நமக்கு ப்ராடக்ட் சி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்குது. 76% வந்து இந்த டீஹைட்ரேட்டட் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. அதே போலவே 50% சல்ஃபியூரிக் ஆசிட் 20 டிகிரி செல்சியஸ்ல பயன்படுத்துறப்ப அப்பயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் சி தான் வந்து அதிகமா கிடைக்குது. இது கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பி தான் வந்து மேஜரா கிடைக்குது. பாத்தீங்கன்னா 56.6.
அதே இது ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43.4. இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அட் 97 டிகிரி செல்சியஸை நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கு முதல்ல வந்து பார்க்கறது BF3 ஈத்தரேட். ஒரு லூயிஸ் ஆசிட்டை வந்து 25 டிகிரி செல்சியஸில், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் பயன்படுத்துகிறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பி தான் வந்து மேஜராக கிடைக்குது. அதே வேளையில் ப்ராடக்ட் சி வந்து கிடைக்கிறது இல்லை. அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிறது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அட் 97 டிகிரி செல்சியஸில் பார்க்குறப்ப உங்களுக்கு ப்ராடக்ட் ஏ வந்து மேஜராக கிடைக்குது, பி வந்து மைனராக கிடைக்குது. இதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் எப்படி மேஜராக கிடைக்குது அப்படின்னு. அதுக்கு முதல்ல வந்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடியதில் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அட் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் BF3 ஈத்தரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ராடக்ட் தான் உங்களுக்கு மேஜராக கிடைக்குது. பிங்கிறது தான் மேஜராக கிடைக்குது. எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மெம்பர் ரிங்ல வந்து உடனடியாக வந்து ஒரு கார்போகேட்டையான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுது. கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து புரோட்டான் ஏற்றம் அடைந்து வாட்டரா வெளியே போய் உங்களுக்கு கார்போகேட்டையான் கிடைக்கும். இதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 5 மெம்பர்டு ரிங், சாரி, இங்க இருக்கக்கூடிய 6 மெம்பர்ட் ரிங்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் கார்பன் பிணைப்பு உடைந்து உங்களுக்கு ஒரு ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் உள்ள வர்றப்ப உங்களுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதன் பிறகு ஒரு H ப்ளஸ் இழந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 7 மெம்பர்டு இருக்கக்கூடிய ஸ்பைரோ காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் மேஜராக கிடைக்கும். ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அட் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் BF3 ஈத்தரேட் போடுறப்ப இந்த வினை வழிமுறைப்படி நடந்து உங்களுக்கு ப்ராடக்ட் பி வந்து மேஜரா கிடைக்குது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பினக்கோல் பினக்கோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல நம்ம ஒரு குளிர்ந்த கந்தக அமிலத்தை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ குளிர்ந்த கந்தக அமிலத்தை, சரி, குளிர்ந்த நீர்த்த கந்தக அமிலத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், 50% ஆர் 20%. இந்த வினை சூழ்நிலையில நம்ம பார்க்குறப்ப ப்ராடக்ட் சி தான் அதிகமாக கிடைக்குது. இப்போ பார்ப்போம் மேஜர் ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு. இப்போ 97 டிகிரி செல்சியஸில் நம்ம இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டை நம்ம பயன்படுத்துகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு ஃபார்ம் ஆகுறது என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஜர் ப்ராடக்ட் இந்த வழியிலேயே தான் நமக்கு முதல்ல கிடைக்குது. அது கிடைச்ச பிறகு ஹையர் டெம்பரேச்சர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஜர் ப்ராடக்ட் முதல்ல கிடைக்கும். கிடைச்ச பிறகு இது உடனடியாக புரோட்டான் ஏற்றம் அடையுது. எப்படி அப்படின்னா ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் உடனடியாக H+ கூட இணைஞ்சு ஒரு ஆல்கஹால் உருவாகும். அப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க நோக்கி நகர்றப்ப இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையான் வரும். இந்த கார்போகேட்டையான் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 5 மெம்பர் ரிங் வந்து பாத்தீங்கன்னா ரிங் எக்ஸ்பான்ஷன் மூலமா 6 மெம்பர் ரிங்கா மாறுது. மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கார்போகேட்டையான் வரும். ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பிணைப்பு உடையுது. உடைஞ்சு இங்க கார்போகேட்டையான் வந்துருச்சு. இங்க வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா மறுபடி ரிங் கான்ட்ராக்ஷன் நடக்குது. இந்த கார்பன் கார்பன் பிணைப்பு உடைந்து இங்க வந்து மைக்ரேட் ஆகி இந்த பொசிஷனுக்கு வருது. வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கார்போகேட்டையான் வந்துடும். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த வழிமுறைப்படி ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான் உள்ள வரும். உள்ள வர்றப்ப உங்களுக்கு ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதுல இருந்து H+ வெளியே போய் உங்களுக்கு ஒரு ஸ்பைரோ காம்பவுண்ட் 6 மெம்பர் இருக்கக்கூடிய ஸ்பைரோ காம்பவுண்ட் கிடைக்குது. இதன்படி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அட் ஹையர் டெம்பரேச்சர்ல நமக்கு ப்ராடக்ட் ஏ வந்து மேஜரா கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறப்ப நீங்க வினையோட சூழ்நிலையை பாருங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விடை எழுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது எடுத்துக்காட்டு 4, ஜாம் 2016ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இப்போ இந்த விசினல் டயால பாருங்க, ஒரு பக்கம் சைக்ளோஹெக்சைல் ரிங் இருக்கு, இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஃபினைல் குழு இருக்கு. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபினைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கார்போகேட்டையான நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறப்ப உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய OH தான் வேகமாக புரோட்டான் ஏற்றம் அடையும். இப்போ இங்கே புரோட்டான் ஏற்றம் அடைஞ்சிருச்சு. அடைஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது வெளியே போய் ஒரு கார்போகேட்டையான் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிள். அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய CH2 குரூப் வந்து மைக்ரேட் ஆகுது. 2 மைக்ரேட் ஆகலாம், 6 மைக்ரேட் ஆகலாம். எது மைக்ரேட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இப்போ இங்கேருந்து இது மைக்ரேட் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 1-2 ஷிஃப்ட் மூலமாக நடக்குது.
ரிங் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுது. 6 மெம்பர் ரிங் வந்து 7 மெம்பர் ரிங்கா மாறுது. ஸோ இதன் பிறகு நம்ம ஏற்கனவே பார்த்த வினை வழிமுறைப்படி இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் உள்ள வரும். உள்ள வந்து உங்களுக்கு ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதன் பிறகு H+ வெளியே போய் உங்களுக்கு ஒரு 7 மெம்பர்டு ரிங் இருக்கக்கூடிய ஒரு கீட்டோன் வந்து கிடைக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு போயிடுவோம். இது யூனிவர்சிட்டி ஹைதராபாத் 2019ல என்ட்ரன்ஸ் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இந்த விசினல் டயால பாருங்க, ஒரு பக்கம் ஒரு சைக்ளோ பியூட்டேன் ரிங் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஒரு அல்கஹால், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப் இருக்கக்கூடிய அல்கஹால். சரிங்களா? இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம்னா எந்த பக்கம் புரோட்டான் ஏற்றம் அடையும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதற்கு முன்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 மெம்பர்டு ரிங் சிஸ்டம் வந்து ஏற்கனவே ஸ்ட்ரெயினான ரிங் சிஸ்டம். ஏன் இந்த 4 மெம்பர் ரிங் வந்தும் ஸ்ட்ரெயினா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு கார்பன்ல பார்த்தீங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய 4 பாண்டும் டெட்ராஹெட்ரல்ல இருக்கும். அது இருக்கக்கூடிய பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 109 டிகிரி, அதாவது 109 டிகிரி இருக்கணும். ஆனா இந்த சைக்ளோ பியூட்டேன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட பாண்ட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியா இருக்கும். அப்ப இது வந்து ஒரு ஸ்ட்ரெயினை வந்து அது ஃபீல் பண்ணும். சரிங்களா? ஏன்னா 109ல இருந்து அது டீவியேட் ஆகி 90 டிகிரி ஆங்கிளுக்கு போகிறனால உங்களுக்கு அந்த இது இருக்கும். ஸோ இதன் காரணமாக நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு முன்னாடி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுலையும் பார்த்தோம். அங்க உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுவும் ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும். அப்ப நமக்கு சல்ஃபியூரிக் அமிலம், கந்தக அமிலம் போடுறப்ப இந்த பக்கம் தான் நமக்கு புரோட்டான் ஏற்றம் அடையுது. புரோட்டான் ஏற்றம் அடைஞ்சு உங்களுக்கு வாட்டர் வெளியே போய் உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் வந்துருது. இப்போ கார்போகேட்டையான் வந்த பிறகு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெயினா இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஸ்ட்ரெயினை வந்து ரிலீவ் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய 2வது கார்பன் வந்து மைக்ரேட் ஆகி இந்த பொசிஷனை நோக்கி நகர்றப்ப உங்களுக்கு ரிங் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுமா? எக்ஸ்பேன்ஷன் ஆகி உங்களுக்கு ஒரு 5 மெம்பர் ரிங் கிடைக்கும். இதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்து ரிலீஃப் ஆயிடுச்சு. ஏன்னா 4 மெம்பர்டா இருக்கிறப்ப ஸ்ட்ரெயினா இருக்கும். 5 மெம்பர்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வந்து குறைவா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 107 டிகிரி 5 மெம்பர் ரிங் சிஸ்டத்துக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருகில் இருக்கு. எதுக்கு அப்படின்னா டெட்ராஹெட்ரல் அமைப்புக்கு அருகில 109க்கு பக்கத்துல வந்திருக்கனால இது கொஞ்சம் ஸ்டேபிள். எதை ஒப்பிட்டு பார்க்கிறப்ப 1 to ஷிஃப்ட் நடக்குது, நடந்து உங்களுக்கு இது கிடைக்கும். இதன் பிறகு ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய தனித்திரட்ட எலக்ட்ரான்கள் கார்போகேட்டையானை நோக்கி நகர்றப்ப உங்களுக்கு இந்த ரெசனன்ஸ் அமைப்பு கிடைக்கும். இதுல இருந்து H+ வெளியே போய் உங்களுக்கு ஒரு சைக்ளோ பென்டேன் இருக்கக்கூடிய ஒரு கீட்டோன் வந்து உங்களுக்கு விடையா கிடைக்கும். ஸோ இந்த முழு ரியாக்ஷனையும் எது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் தான் வந்து இந்த வினையை வந்து தூண்டுது. அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டு எதுலையும் கேட்கப்படாத கேள்வி இருந்தாலும் நம்ம இதனோட முக்கியத்துவம் கருதி இதை பார்ப்போம். இப்போ இந்த விசினல் டயாலை எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு சைக்ளிக் சிஸ்டம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்ளோ ஹெக்சைல் குரூப் இருக்கு. இப்போ நம்ம ஆசிட் பயன்படுத்துறப்ப அதே ஒரு குழப்பம் வரலாம். இந்த பக்கம் புரோட்டான் ஏற்றம் நடக்குமா இல்லை இந்த பக்கம் ஒரு புரோட்டான் ஏற்றம் நடக்குமா அப்படின்னு. நீங்க நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வினை வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக புரோட்டான் ஏற்றம் அடையுது. அடைஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்கு. அது உடனடியாக நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் மூலமா இந்த வினையில வந்து ஈடுபடுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இந்த வாட்டரை வெளித்தள்ளுறதுக்கு உதவி பண்ணுது. வாட்டரை வெளியே தள்ளிருச்சு அப்படின்னா அதன் பிறகு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் பாசிட்டிவ் ஆயிரும். மறுபடியும் எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகரும் போது உங்களுக்கு இந்த இடத்துல கார்போகேட்டையான் வந்துடும். சரிங்களா? இப்போ கார்போகேட்டையான் வந்துருச்சு இந்த பக்கத்துல. வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரிங் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. இந்த 2 டேஷ் இருக்கக்கூடிய கார்பன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இங்க நகர்றப்ப உங்களுக்கு ரிங் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. 6 மெம்பர் ரிங் வந்து 7 மெம்பர் ரிங்கா மாறும். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ரெசனன்ஸ் மூலமா உங்களுக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். இதன் பிறகு H+ வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு 7க்கு போயிடுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா CSIR 2022ல கேட்கப்பட்ட கேள்வி.
இந்த விசினல் டயால BF3 ஈத்தரேட் பயன்படுத்துறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்ப இந்த மாதிரி ஒரு விசினல் டயால நீங்க சைக்கிளிக் சிஸ்டத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை உடனடியாக வந்து நம்ம சேர் ஃபார்முக்கு வந்து மாத்திருங்க. இப்போ சேர் ஃபார்முக்கு மாத்தின பிறகு நம்ம BF3 ஈத்தரேட் போடுறப்ப எந்த ஹைட்ராக்சி குழு வந்து இழந்து கார்போகேட்டையான உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கு, இங்கே ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. இதுக்கு முன்னே நம்ம ஏற்கனவே விவாதிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியல்ல ஹைட்ராக்சி குழு இருந்தால் அது உடனடியாக வெளியே போகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவட்டோரியல்ல இருக்கு. அதனால நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு கார்போகேட்டையான் உருவாச்சு அப்படின்னா அது எப்படி எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு ஃபினைல் இருக்கு, அது வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதே இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையான் உருவாச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதன்படி பார்த்தோம்னா BF3 ஈத்தரேட் போட்டோம் அப்படின்னா இந்த ஹைட்ராக்சிகளுக்கு உடனே BF3 கூட வினை புரியுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா BF3 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியன்டான இருக்கக்கூடிய ஒரு மாலிகூல். அப்போ ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் உடனடியாக BF3 தாக்குறப்ப OH2 வெளியே போயிடும். வெளியே போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிணைப்பு உடைஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வினையில குறிப்பா நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வேற கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பான முறையில இதுல ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் இன்வால்வ் ஆயிருக்கும். சரியா? இந்த பர்டிகுலர் வினையில பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ செலக்டிவிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினம் தான். இருந்தாலும் இந்த கன்ஃபர்மேஷனல் ஃபீச்சர்ஸ்னால இங்க ஸ்டீரியோ செலக்டிவிட்டி வந்து இந்த வினையில வந்து பாசிபிளா இருக்கும். பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆங்கரிங் குரூப் வந்து போட்டிருக்காங்களா, இது வந்து ஆங்கரிங் குரூப் போட்டிருக்கனால இது வந்து கன்ஃபர்மேஷனா இந்த அமைப்பு வந்து ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கீழ்ப்புறமாக அதாவது பாட்டம் ஃபேஸ் வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட் ஆகுது. இங்க இருந்து அப்படியே பாட்டம் ஃபேஸ் வழியில மைக்ரேட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி போயிருது. இப்போ பாட்டம் ஃபேஸ்லயே மைக்ரேட் ஆகுறனால இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா ஈக்கட்டோரியலுக்கு வந்துடுது. ஸோ இதன் பிறகு நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா இது வந்து ரெசனன்ஸ் அமைப்பை ஒன்று தோற்றுவிக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா H+ இழந்து நமக்கு இந்த அமைப்பை கொடுக்கும். ஸோ இந்த அமைப்பை வந்து நம்ம நார்மலான அமைப்புக்கு மாத்தணும் அப்படின்னா ஃபினைல் மேலேயும் டெர்சரி பியூட்டைல் மேலேயும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்ச வினை வழிமுறைப்படி ஆன்டி பெரிப்ளேனார் பொசிஷன்ல இருக்கக்கூடிய குழு தான் மைக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ இங்க இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆன்டி பெரிப்ளேனரா இருக்க வேண்டியது அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த CH2 இங்கே தான் மைக்ரேட் ஆயிருக்கணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் வந்து ஹைட்ரஜனுக்கு இருக்கனால இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல இது டாமினேட் ஆகுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து கீழ்ப்புறமா நகர்றதுனால உங்களுக்கு ஸ்டீரியோ செலக்டிவிட்டி கிடைக்குது. அதனால இந்த இந்த பர்டிகுலர் இந்த ஷிஃப்ட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீரியோ செலக்டிவ்லி ஹைட்ரைடு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீரியோ செலக்டிவ்லி ஹைட்ரைடு ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வினைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைவு. அதுல இது ஒரு வினை வந்து எடுத்துக்காட்டா நம்ம பார்த்துட்டோம். அடுத்து எடுத்துக்காட்டு 8. ஸோ இந்த எடுத்துக்காட்டு எனக்கு முக்கியமானதா தோன்றியதனால நான் அதை சேர்த்திருக்கேன். இது வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து இந்த எடுத்துக்காட்டை நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பாருங்க, ஒரு பக்கம் சைக்ளோ பென்டைல் குழு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அல்கைன் அட்டாச் ஆயிருக்கு. இது மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால நான் இந்த எக்ஸாம்பிளை நான் எடுத்தேன். ஒரு அல்கைன், அதை தொடர்ந்து ஒரு ஃபினைல் இருக்கு. இப்போ நம்ம அமிலத்தை பயன்படுத்துறப்ப எந்த கார்போகேட்டையான் முதல்ல ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்கிட்டு இருக்க கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே ஃபினைல் குரூப் இருக்கு, அதே வேளையில் அல்கைன் இருக்கு. இந்த அல்கைனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஏன்னா இங்கேயும் ஃபினைல் இருக்கு, ஒரு ரெசனன்ஸ் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து புரோட்டான் ஏற்றம் அடைஞ்சு அது வெளியே போய் உங்களுக்கு இந்த கார்போகேட்டையான் வந்து கிடைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு CH2 குரூப் வந்து 1 to ஷிஃப்ட் மூலமா மைக்ரேட் ஆகுறதுனால உங்களுக்கு ரிங் எக்ஸ்பான்ஷன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி 6 மெம்பர்டு ரிங் கிடைக்கும். இதை தொடர்ந்து ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான் உள்ள வர்றப்ப உங்களுக்கு இந்த ரெசனன்ஸ் அமைப்பு கிடைக்கும். இதன் பிறகு H+ வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்டை கொடுக்கும். இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு விசினல் டயால். இந்த விசினல் டயால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிட் பயன்படுத்துறப்ப எந்த ஆல்கஹால் வந்து புரோட்டான் ஏற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியது எந்த கார்போகேட்டையான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆனா ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்சரி கார்போகேட்டையான் வந்து கிடைக்கும். பட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பென்சைல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்போகேட்டையான் கிடைக்கும். அப்போ இதுவா பார்க்குறப்ப இதுதான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு பென்சைன் ரிங் இருக்கனால. ஸோ அதன்படி பார்த்தோம்னா இங்கே புரோட்டான் ஏற்றம் அடையுது, அடைஞ்சு இது வெளியே போகுது. வெளியே போய் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெர்சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி. அப்போ பார்த்தீங்கன்னா டெர்சரி குழு தான் வந்து உங்களுக்கு மைக்ரேட்டிங் ஆப்டிடியூட் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த குழு அப்படியே மைக்ரேட் ஆகி போகிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் எக்ஸ்பான்ஷன் ஆன ஒரு இடைப்பொருள் கார்போகேட்டையான் கிடைக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜன் இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் உள்ள வர்றப்ப உங்களுக்கு ரெசனன்ஸ் அமைப்பு கிடைக்கும். அதை தொடர்ந்து H பிளஸை வெளியேற்றி உங்களுக்கு இந்த ரிங் எக்ஸ்பான்ஷன் ஆன ஒரு கீட்டோன் வந்து கிடைக்கும். இங்க நம்ம பொதுவா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை வந்து பார்க்கணும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்புறமா நோக்கி நகருது. கீழ் நோக்கி நகர்றதுனால இங்க இருக்கக்கூடிய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாறல. இங்க என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இது மேல் பகுதியை நோக்கி இருக்கு. அது இங்க அப்படியே வந்து ரீடைன் ஆகுது, அதாவது மெயின்டைன் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ்ப்புறமா நோக்கி நகர்ந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்து எடுத்துக்காட்டு 10. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க ஒரு ஃபியூஸ்டு ரெண்டும் ஒன்று சேர்ந்த இருக்கக்கூடிய ஒரு 5 மெம்பர்ட் அஸ் வெல் அஸ் 6 மெம்பர்ட் ரிங் இருக்கக்கூடிய ஒரு விசினல் டயால். இப்போ நம்ம ஆசிட் பயன்படுத்துறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த குழப்பமும் இல்லை நமக்கு. ஏன் அப்படின்னா இது ஒரு சிமெட்ரிக்கல் மாலிகுல். இங்கே OHல புரோட்டான் ஏற்றம் நடந்தாலும் இங்கே ஏற்றம் நடந்தாலும் ஒரே கார்போகேட்டையான் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கார்போகேட்டையான் கிடைச்சிருச்சு. கிடைச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் சர்க்கிள்ல போட்டிருக்கக்கூடிய கிரீன் வட்டம் போட்டு, அதாவது பச்சை கலர்ல வட்டம் போட்டிருக்கிறதுல இருக்கக்கூடிய கார்பன் நகருமா இல்ல இந்த ரெட் கலர்ல வட்டம் வட்டம் போட்டிருக்க கார்பன் நகருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப இது நகர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிங் வந்து கான்ட்ராக்ஷன் கிடைக்கும். கான்ட்ராக்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 மெம்பர் ரிங் கிடைக்கும். அதே இது இந்த சிவப்பை நீங்க நகர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 மெம்பர் ரிங் கிடைக்கும். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் 4 மெம்பர் ரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கும் அப்படின்னு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 6 மெம்பர் ரிங் தான் அப்படியே வந்து கான்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு 5 மெம்பர்டு ரிங் வந்து கிடைக்கும். ஸோ இதன் பிறகு நம்ம எப்பயும் போல பார்க்க வேண்டியது ஆக்சிஜனில் தனித்த எலக்ட்ரான் உள்ள போய் உங்களுக்கு இந்த ரெசனன்ஸ் அமைப்பு கிடைக்கும். H பிளஸ் வெளியே தள்ளி உங்களுக்கு இந்த கீட்டோனை கொடுக்கும். எடுத்துக்காட்டு 11. ஸோ இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க இதுவும் ஒரு விசினல் டயால். இந்த கார்பன்ல 2 ஃபினைல் குழுக்கள் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இங்க 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இப்ப ஆசிட் போடுறப்ப இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபினைல் இருக்கிற இடம் தான் வந்து கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஒரு அணு வந்து மைக்ரேட் ஆகி பக்கத்து கார்போகேட்டையான் சென்டருக்கு போகுது. இதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஒரு இடைப்பொருள் கார்போகேட்டையான் வரும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த வினை வழிமுறைப்படி ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். இதுல இருந்து H பிளஸ் வெளித்தள்ளி உங்களுக்கு ஒரு ஆல்டிஹைடு கிடைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம கீட்டோன் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு தான் பார்த்தோம். இந்த எடுத்துக்காட்டுல ஆல்டிஹைடு வரக்கூடிய எடுத்துக்காட்டும் பார்த்தாச்சு. எடுத்துக்காட்டு 12. இது கேட் 2013 கேட்கப்பட்ட கேள்வி. இந்த பர்டிகுலர் எடுத்துக்காட்டை பாருங்க. இது ஒரு விசினல் டயால். இப்ப நம்ம H பிளஸ் பயன்படுத்துறோம். இங்கேயும் ஒரு குழப்பம் வரலாம், எந்த OH வந்து முதலில் புரோட்டான் ஏற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி. இதேதான், சிம்பிள் தான். எந்த கார்போகேட்டையான் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கோ அதை நோக்கி தான் உங்களுக்கு புரோட்டான் ஏற்றம் அடைஞ்சு வாட்டர் வெளியே போய் உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் வரும். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சென்டரை பாருங்க, ஒரு நைட்ரோ குரூப் இருக்கு. அப்ப அது என்ன பண்ணும்? எலக்ட்ரான் விட்ராயிங் பண்ணும். எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிளா இருக்காது. அப்ப இங்க இருக்கக்கூடியதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப இது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணாலும் இங்கே எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருக்கனால இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிற ப்ராபபிலிட்டி குறைவு. அதே வேளையில இங்கே பார்த்தோம்னா ஒரு மீத்தாக்சி குழு இருக்கு. இந்த மீத்தாக்சி குழு வந்து பாத்தீங்கன்னா நல்ல எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணும்.
ரிலீஸ் பண்றப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கறனால இது ஸ்டெபிலைஸ் பண்ணும். இதே இந்த ஃபினைல் ரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தவித வேலையும் பண்ணாதனால, எந்தவித குழு இல்லாதனால அது அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்காது. ஸோ அதன் மூலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ராக்சி குழு தான் புரோட்டான் ஏற்றம் அடைந்து வெளியே போய் கார்போகேட்டையானை கொடுக்கும். இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரேட்டரி ஆப்டிடியூடுக்கு வரணும். எந்த ஃபினைல் குழு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மைக்ரேட் ஆகும் அப்படின்னு, நைட்ரோ அட்டாச் ஆன ஃபினைலா இல்லை மெத்தில் அட்டாச் ஆன ஃபினைலா? அதுக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் வரிசையை வந்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ குழுவுக்கு வந்து இல்லை. ஸோ நம்ம இதை வச்சு நைட்ரோ குழு எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மீத்தாக்சிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகரும் தன்மை வந்து ரொம்ப அதிகம், மீத்தாக்சி அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஃபினைலுக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் டொலைல், ஆர்த்தோ சாரி மெட்டாடொலைல். அதுக்கு இதே இது ரொம்ப கம்மியா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ அனிசைல், அதாவது ஆர்த்தோவில் மீத்தாக்சி சப்ஸ்டியூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குறைவா இருக்கு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 4-குளோரோ. இந்த 4-குளோரோவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லீஸ்டா தான் இருக்கு. இந்த 4-குளோரோ குழு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் விட்ராயிங் குழு. ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் விட்ராயிங் குழு இருந்தா மைக்ரேட்டிங் ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும். அப்ப 4-மெத்திலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அப்போ 4-மெத்தில் தான் நமக்கு மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் ஆகி சாரி 4-மெத்தில் ஃபினைல் தான் மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் ஆகி நமக்கு இந்த இடைப்போல் கார்போகேட்டையான் வரும். இது நம்ம முன்னையே பார்த்த வழிமுறைப்படி ஒரு ரெசனன்ஸ் அமைப்பை தோற்றுவிக்கும். இதுல இருந்து H+ வெளியே போய் நமக்கு இந்த கீட்டோனை கொடுக்கும். எடுத்துக்காட்டு 13 IIC 2007 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல கார்போகேட்டையான் முதல்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. இங்க ஃபினைல் இருக்கு, இங்க 2 4-மீத்தாக்சி ஃபினைல் இருக்கு. அப்ப எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கிறது வந்து இடத்துல கார்போகேட்டையான் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணும். அப்ப இந்த இடத்துல புரோட்டான் ஏற்றம் அடைந்து உங்களுக்கு இங்க கார்போகேட்டையான் வரும். இப்ப ரெண்டுமே ஃபினைல் இருக்கனால ஒரு பிரச்சனை இல்லை. அதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபினைல் வந்து மைக்ரேட் ஆகி நமக்கு இந்த இடைப்போல் கார்போகேட்டையான் கிடைக்கும். இதை தொடர்ந்து ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் உள்ள போய் உங்களுக்கு இந்த ரெசனன்ஸ் அமைப்பை தோற்றுவிக்கும். இதுல இருந்து H+ வெளியே போய் உங்களுக்கு இந்த கீட்டோனை கொடுக்கும். எடுத்துக்காட்டு 14க்கு போவோம். இப்ப இந்த பாருங்க, இதுல பாத்தீங்க அப்படின்னா H+ நம்ம பயன்படுத்துறப்ப இந்த விசினல் டயால்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டுமே சிமெட்ரிக்கலா இருக்கனால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு OH வந்து புரோட்டான் ஏற்றம் அடைஞ்சு உங்களுக்கு கார்போகேட்டையான் வந்துருச்சு. இதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபினைல் குழு தான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் அதிகம் அப்படின்னு சொல்லி. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஃபினைல் குழு தான் மைக்ரேட் ஆகி இந்த இடத்துக்கு வரணும். ஆனா அது நடக்கல. என்ன காரணம் அப்படின்னா இந்த ரிஜிட்டா இருக்கு ரிங் சிஸ்டம். இந்த ரிங் ரிஜிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது நகர்றத வந்து தடுக்குது. அதன் காரணமாக இந்த பர்டிகுலர் கேஸ்ல மெத்தில் குரூப் மைக்ரேட் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு இடைப்போல் கார்போகேட்டையான் வந்து கிடைக்கும். இது ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். ஸோ இங்கேருந்து இந்த ரெசனன்ஸ் அமைப்பை தோற்றுவிக்கும். இதுல இருந்து H+ வெளியே போய் நமக்கு இந்த கீட்டோனை கொடுக்கும். உங்களோட ஓய்வு நேரத்துல இங்க இருக்கக்கூடிய கேள்விகளை முயற்சி செஞ்சு பாருங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வினைகளையும் நான் வந்து சால்வ் பண்ணி அதை இன்னொரு வீடியோவா நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இந்த வினைகளை பூரா நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்கள்ல இருந்தும் நான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த இதை பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா டைனோன் ஃபினால் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டோம். ஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்ட் 1 இருக்கு. அதே மாதிரி எஸ்டரிஃபிகேஷன், மேக்ரோலாக்டினைசேஷன் இதை போன்ற வினைகளையும் நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. இந்த வினையோட ஆங்கில வடிவத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேமார்க்கம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.